Hi guys, welcome back. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வித்தியாசமான டுட்டோரியல் நான் இது வரைக்கும் பண்ணாத டுட்டோரியல். நான் ஆக்சுவலாக வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. கூகுள் ஆட்சன்ஸ் வந்து நான் வந்து கேட்டது பிறகு தான் ஐ திங்க் 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து நான் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தேன் என்னோட அதர் சேனலுக்கு. அது பண்ணோன்னு கிடச்சிச்சு. இது வந்து நியூ டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே எனக்கு இந்த சைட்லலாம் வரல ஒன்றும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் என்ன அப்படிங்கிறது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட எஸ்டிமேட்டட் எர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அது வந்து ஒரு க்ளோஸ்அப்பான ரிவ்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ்டிமேட்டட் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக டோட்டல் ஏர்னிங்ஸை வந்து அவங்க பாதி நம்மளுக்கு தரது தான். ஆக்சுவலாக வந்து அது மட்டும் இல்லாமல் பேஜ் வியூஸ், நம்மளோட எத்தனை பேஜ் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், பர்ஃபார்மன்ஸு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்பிஎம் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. 1.11 இது வந்து நம்மளோட லைவ், அதாவது சொல்ல லைவாக போகிற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸ் அண்ட் இந்த ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மை ஆட்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்புக்காக பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக அது வந்து நம்மளோட வெப்சைட்ஸ்க்கு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆட்ஸ் போடுறது தான். அது தவிர வேறு எதுவும் இதில் இல்லை. ஆக்சுவலாக வந்து இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இதை பற்றி ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஆட் க்ரியேட் பண்ணுறது தான் இதில் ஆட் யூனிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ ஆட் பண்ணிட்டு ஆடு எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். சைடில் வெப்சைட்லலாம் வரும் உங்களுக்கு எந்த மாதிரி ஆடு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இது. அது ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா அலோ அண்ட் பிளாக் ஆட்ஸ் இதெல்லாம் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து வெப்சைட்ஸ்குள்ளது ஃபுல்லாக என்ன சொல்ல, வெப்சைட்ஸ்னால் வந்து நம்மளோட ஓன் வெப்சைட்ஸ் வச்சு ஆட்ஸ்லாம் மேக் பண்ணி அதுலேருந்து பிளாகர் அது மூலிமா மணி ஏர்ன் பண்ணுறது. நம்ம இப்போ யூடியூப் பற்றி தான் இருக்கோம். யூடியூப்பில் தான் ஃபுல் இது. அதில் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளுக்கு வந்து டாலர்ஸில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நிறைய டுட்டோரியல்ஸில் இந்த இதில் பண்ணலாம் எனக்கு தெரியும். ஸோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் வந்து என்டர் அக்கௌண்ட் பை டே அண்ட் என்டர் அக்கௌண்ட் பை வீக், என்டர் அக்கௌண்ட் பை மந்த் அண்ட் ப்ராடக்ட்ஸ், கஸ்டம் சேனல்ஸ் அண்ட் யூஆர்எல், இதெல்லாம் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த இதுலேருந்து இது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து வெப்சைட்ஸ் பற்றி பார்க்குறது தான். ஓன் சைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் சைட்ஸ் பற்றி எல்லாம் இருக்கும். பட் நம்ம சைட்ஸ் பற்றி எதுனா நான் வந்து யூடியூப் அக்கௌண்ட் தான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து என்டர் அக்கௌண்ட் பை டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இருக்கும். என்டர் அக்கௌண்ட் பை வீக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ என்டர் அக்கௌண்ட் பை மந்த்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது ஃபுல்லாக. ஆக்சுவலாக வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு ஈஸியாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் நான் முடிஞ்சால் பண்ணுறேன் இதுலேருந்து. ஏன்னா இப்போ தான் நான் ஆட்சன்ஸ்க்கு புதுசு. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய சேனல் எப்படி லிங்க் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்டேட்டஸ் செட்டிங்ஸ் அதுன்னா இருக்குது. இங்கே ஹெல்ப் வேணுன்னா நம்ம ஹெல்ப் கேட்டுக்கலாம். இங்கே ஆக்சுவலாக இந்த பார் இங்கே ஓப்பன் ஆகும். சாரி ஓப்பன் ஆனால் நம்ம வந்து சர்ச் இங்கே ஹெல்ப் பண்ணிக்கலாம், லைக் ஹவு டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இங்கே வந்து கூகுள் சர்ச் மாதிரி வந்துடும். ஸோ இங்கே செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப்பை கூட நம்ம வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளோட இது ஃபுல்லாக வந்து மெசேஜ் தான், நம்மளுக்கு வந்து மெசேஜ். ஸோ மற்றதெல்லாம் வந்து வெப்சைட்ஸ்குள்ளது தான், நம்மளுக்குள்ளது கிடையாது. நம்ம இல்லாமல் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், நம்மளோட லாஸ்ட் நேம், கான்டாக்ட் நம்பர் அதெல்லாம் போட்டுக்கணும். அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து $10 நம்ம வந்து மேக்ஸிமம் ரீச் பண்ணிட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. நம்ம வந்து அந்த நம்ம பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு, அதாவது பின்கோடு அனுப்புவாங்க. அந்த பின்கோடு நம்ம ஃபோன் நம்பருக்கு அனுப்புவாங்க. அது மூலிமா நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து இது வந்து ஹோஸ்ட் அக்கௌண்ட்டு தான். ஹோஸ்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோஸ்டட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூடியூப்லேருந்து கனெக்ட் பண்ணுறோம், அதுதான் இது. சைட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்பிஎம் சொல்கிறாங்க, ரெவன்யூ பர் இம்ப்ரெஷன், அது மாதிரி சிபிஎம்மும் இருக்குது, அதாவது 1000 வியூஸுக்கு தான். ஸோ அதே மாதிரி தான் கூகுள் ஆட்சன்ஸும் ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் $100 ரீச் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க பேமெண்ட்டு. நான் அதெல்லாம் இப்போ தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் $10 மேக்ஸிமம் ரீச் ஆனால் தான் மற்ற செட்டிங்ஸ்லாம் நம்ம போடவே முடியும். அது மட்டும் இல்லாமல் பர்சனல் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா எனக்கு இப்போ எதுவுமே வந்திருக்காது. ஏன்னா இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணனால December 7 தான் வரும்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறேன். பேமெண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட எல்லாமே வந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நம்ம வந்து
நம்மளோட செட்டிங்ஸ் எதுவுமே போட முடியாது. ஆக்சுவலாக $10 யூஸ் பண்ண இதெல்லாம் போட முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஈஸியான சிம்பிள் ரிவ்யூ ஆஃப் கூகுள் AdSense ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து ஐ திங்க் வீக்லி இல்லை மந்த்லி வந்து ஒரு வீடியோ கூகுள் AdSense பற்றி பண்ணுறேன். ஏன்னா அது வந்து எல்லாரும் அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ பண்ணுறாங்க பார்க்குறாங்க. ஸோ முடிஞ்சால் பண்ணுறேன். நம்ம தமிழ்நாடு பார்க்குறது தான் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டுட்டோரியல்ஸ் வேணும்னா அந்த கூகுள் AdSense மற்ற ஏதாச்சும் வேணும்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.